இனிய காலை வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பீச்சில் இருக்கிறோம். கொஞ்சம் போர் அடிக்குதே அப்படின்ட்டு வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாருக்காவது இந்த பீச்சோட அழகு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த பீச்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறேன், நான் எந்த வழியாக வரணும்னு சொல்கிறேன். அப்படி இல்லை கூகுள் மேப்பில் ஈசிஆர்னு போட்டிங்கனால அதுவே சொல்லிடும், அது வேறு விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி சுற்றி குளிர் நடுங்குது, எனக்கும் நடுங்குது, ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்க, அது அதை வாங்குவோம். உள்ள கூட்ட போக சொல்லலையா? அதெல்லாம் வேணாம். 100 ரூபாய் ஆகும். நம்மளாம் இந்த குளிரில் வெளியே வரவே நடுங்குறோம். இவங்க பார்த்தீங்கன்னா காலைல நான் பார்த்தேன், இன்றைக்கி காலைல வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு இங்கே வந்துவிட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்கும், 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே போட் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஒரு 3-4 போட் வந்து பார்த்திங்கன்னா கடலுள்ள போனாங்க. போயிட்டு இந்த குளிர்லையும் மீன் பிடிச்சி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வராங்க. ஒரு சத்தியமாக இவங்க வேறு லெவலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் வச்சு தான் இந்த கப்பல் எடுக்க போகிறாங்க. அடுத்து கட்டுறாங்க போல. உங்களுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க. ட்ரக்கை எடுக்கிறார்கள். ஒரு ட்ரக் வந்து ட்ரக் வச்சு போகும்போது தம்பி இல்லைப்பா எங்கப்பா போகிறேன். அங்கே பாருங்க, போட் பேய் ஓடுது. போட்டு போது இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க. உதய் அது என்ன மீன்ரா? அதெல்லாம் மீன் நல்லா தெரியாது. கேட்குடா? கேட்கா? உள்ள கூட்டு கேளு. பாருங்க நான் கேட்கலாங்க. அதுனா மீன்லாம் தெரியல. கேட்கலாம், நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்தாங்கல்ல அந்த போட்டில் தான் இது மீன் வருதா பார்த்துக்கலாம். இது மட்டுமே 11 லட்சம். பாருங்க, அண்ணா மீன் எடுத்துட்டு இருக்கிறாரு. மீனுமா? மீனே தம்பி, மீன் வாங்கிறீங்களாப்பா? தம்பி மீன் வாங்குறதா மட்டும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கக்கூடாதான். மீன் வாங்குறதா மட்டும்தான் பார்க்கணும். நான் வாங்க போறேன்டா. 1/2 கிலோ வாழைக்காய் இருக்குதாண்ணா அப்படின்னு கேட்பேன். வாழை, அது பேர் என்னது? வாழை மீன் தானே, கட்டு தானே. மீனே உயிரோட இருக்கியா? உயிரோட இருந்தா பேசு. அண்ணன் தான் புஷ்ணு வந்திருக்காரு. விஷமா? இந்த மீன் பாத்தீங்கன்னா விஷமா. அண்ணன் தான் ஓனரு. பாருங்க, அதுல பெரிய நண்டு ஒண்ணு இருக்குது. பாருங்க, அண்ணன் எடுக்கிறாரு. அது நான் நெத்தையானா? அது இது ஒரு மீனா? அது மீன் மாரியில பாரா, எப்படி இருக்குது பாரா. இது இங்க மட்டும் தான் கிடைக்குமாண்ணா? நாத்து மீனா? நாக்கா? இது இங்க மட்டும் தான் கிடைக்குமாண்ணா? ஒரு இறால் பரவாயில்ல வச்சிருமாண்ணா. நான் இவனுங்கள்ட்ட கொடுக்க தீன் போயிட போறானுங்க. என்ன இது பாத்தியா? அஜய் இங்கிலீஷ்ல தான் பேசுறான்பா. இறால பொறுமையா போடுறாப்பா, வீடியோ பண்றான். செக்கில் கட்டுறானுங்க. நீ நண்டு உயிரோடு இருக்கிற தலைவர் டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஸ்டார் பீஸை. இப்போ நேர்லேயே வந்துச்சு.
அப்படியாண்ணா? டேய் செத்துருவே மாட்டல, நீ தான் தொட்ட. பொருளா கொடுப்பாங்க. அப்படி எப்படி அவர் தான் இவங்களுக்குலாம் வாத்தியார் போல. அவரு நம்பினுங்கிறார் பாரு ஒருத்தர் பின்னாடி. பாரு அண்ணன் கஷ்டப்பட்டு நண்டு எடுக்கிறாரு. எவ்வளோ பெரிய நண்டு பாரு. யூடியூப் சேனல் வச்சிருக்காண்டா, தெரியாதுவா? என்ன சரி ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உதயம் ஆயிடுச்சு பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே அந்த பாருங்க கீழே ரேட்டு வரேன் இவ்வளோ நேரமா வந்தேனுங்க. ஏறி குச்சி வரானாமா? தலைவன் மாசா வெயிலில் பத்து கிடக்குறான். இதோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பாறை, நவராதுன்னுவாங்கல்ல அந்த பாறை. இதில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குலாம் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஜாகிங் ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் தத்தளிச்சிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா சில அழகான கேர்ள்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நிற்கிறார். இவர் தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. டட்டன் டட்டன் டட்டன். வேற இந்த லவர்ஸ் தொல்லை தாண்டா தாங்க முடியல. டேய் அதுங்க வந்ததுலேருந்து அண்ணாமலை நம்ம எகிரி மோனுங்களை பார்த்தோம்ல, அவங்க வந்ததுலேருந்து அங்கே தான் சுற்றி நிறுகிறாங்க. அவன் பாரு நீ போயிட்டு. இங்கே பாருங்க, நாய் கூட ஒட்டிக்க மாட்டான். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த பாருங்க, குளிருக்கு இதமா வெயிலுக்கு இதமா அக்கா சோடா வைக்கிறாங்க. வேணும்னா வாங்கி கொடுங்க பக்காவா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அவங்க அக்கா தங்கச்சி ஆட்டுக்கு இல்லை அம்மா. தம்பி அப்படி தான் ஜிம் பாய், கொஞ்சம் அதிகமாக வித்தெல்லாம் காட்டுவான். பயமாக இருக்கிறாங்கள வாங்க அப்படியே மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது இந்த படிக்கட்டில், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இல்லையாப்பா ஐ சொல்லு. டேய் பாய்ஸ் நில்லுடா. அந்த குட்டி பாப்பா லைட்டாக பாட்டி பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா பேசவே மாட்டுது, அமைதியாகிடுச்சு. அதை பார்த்தீங்களா, நம்ம சென்னையில் இருக்கோம்ல அதே மாதிரி ஒரு லைட் ஹவுஸ், அந்த காலத்து லைட் ஹவுஸ் இது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இருந்து இப்படி வந்தீங்கன்னா வா, அங்கே ஒருத்தன் நிற்கிறான். கள்ளிச்செடி. வந்து சைடாகவும் ஏறலாம், நேராகவும் ஏறலாம். இதில் ஏறுறது ரிஸ்க்கு. அந்த வழியே ஏறினீங்கன்னா ஏறலாம் ஈஸியாக. மேலே போகணும். இங்கே வரைக்கும் 2 பேர் தத்தளிச்சுட்டு ஏறானுங்க நம்ம பசங்க தான். கள்ளிச்செடி. இதில் வர பழத்தை எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? வா, கடைசியில் கோட்டைக்கு வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியுதா? பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைட் ஹவுஸு. இதுக்கு வந்து இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை, அந்த கோயிலுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. லைட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதால அதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. இது மேலே நம்ம ஏற போகிறோம். ஓகே, இருங்க ஃப்ரேமில் சரியாக தெரில, நான் லைட்டாக கீழே இறக்கிறேன். அங்கே ஒரு ஆறு இருக்குதுல்ல,
இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இங்கே ஒரு கடலில் கிடக்கும். அந்த கடல் தான் இது. எப்படி மாசாக இருக்கா வியூ, சூப்பராக இருக்குதா பாருங்கள். இங்கேருந்து சத்தியமாக நேரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துருக்குங்க. நான் தம்பிங்கெல்லாம் சூப்பராக இங்கேருந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் மகாபலிபுரம் அப்படியே தெரியுது. பார்த்தீங்களா, தெரியுதா? அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஃபுல்லாக வந்து பாதி காடு, நல்லா இருக்குங்க, இயற்கையாக அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே மேலே இருந்து பார்த்தோம்லங்க, அதுதான் இந்த பீச்சு. கரெக்டாக இப்போ வந்து பீச் ஆண்ட வந்துட்டோம். அந்த பீச்சை பார்க்குறதுக்கு ஃபைனல் வியூவாக இந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே சென்னை கிளம்பிடலான்ட்டு வந்தோம். இங்கே 2 பேர் குதிரையை வச்சுட்டு வித்தை காட்டுறாங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.